6 தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் இணைந்து உருவாக்கிய கூட்டணியின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது முழுமையான அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வருதல், மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்தும் அது தொடர்பில் எழுந்துள்ள சிக்கல்கள் மற்றும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மலையக சமூகம் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பிலும் இந்த பிரதிநிதிகள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் தெரிவுக்குழு நியமிக்கப்பட உள்ளது எனவும் எழுந்துள்ள சிக்கல் தொடர்பில் அவர்களுடன் கலந்துரையாட எதிர்பார்த்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் தேர்தல் அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ள புதிய அரசியலமைப்புக்கான முன்மொழிவுகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதுடன் குறித்த பணியை அவசரமாக செய்ய முடியும் எனவும் பல்வேறு சமூகங்களுக்கு இடையில் உள்ள பிரச்சினைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய சமூக பரிசீலனையாக அது குறித்து கவனம் செலுத்துவதும் முக்கியம் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் சுட்டிக்காட்டினார். இது 1948, 1972 மற்றும் 1978 ஆண்டுகளில் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியலமைப்புகளை போன்றது. ஒரு தரப்பினரினால் மாத்திரம் அறிமுகப்படுத்தப்படும் அரசியலமைப்பாக இருக்கக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசியலமைப்பு திருத்தப்பட வேண்டும் என்பதுடன் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடு என குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த சந்தர்ப்பத்தில் அவசரமாக கொண்டு வரப்படும் அரசியலமைப்பு திருத்தத்தை விட புதிய மக்கள் ஒப்பந்தம் ஒன்றினை ஏற்படுத்திக் கொள்வதே அவசியமாகும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்கான கருத்தாடலை தொடங்குவதற்கு முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார். பல்வேறு சமூக பிரிவினரும் தமது தேவைகளுக்கு மாத்திரம் செயற்படுவதை தாண்டி இலங்கையர்களாக ஒன்றிணைந்து செயற்படும் நாட்டை உருவாக்கும் அடித்தளம் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி கடந்த காலத்தில் நாட்டில் எந்த ஒரு இனவாத மோதல்களும் இடம்பெறவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டினார். பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறும் முறையான ஆட்சி முறைமையே தமது எதிர்பார்ப்பு எனவும் இதன்போது ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மலையக மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் பொருட்டு தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் தோட்ட உத்தியோகத்தர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள 10% காணிக்கான சட்டப்பூர்வ உரிமை வழங்கும் அரசாங்கத்தின் திட்டம் தொடர்பில் இங்கு கருத்து தெரிவித்த தமிழ் முற்போக்கு கூட்டணி, கம்பெனிகளின் எதிர்ப்பு காரணமாக தங்களது அரசாங்கங்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாதிருந்த அந்த பணியானது தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நிறைவேறும் என எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எந்த ஒரு மக்களும் வசிக்காத மலையக பிரதேசங்களில் கூட நிலவெடிப்பு பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்கேற்ப மத்திய மலையகத்தின் நிலையான தன்மையை உறுதிப்படுத்தும் வகையில் அந்த சிக்கலுக்கான தீர்வு காணப்பட வேண்டும் எனவும் அதற்கான தனி அதிகார சபை ஒன்றினை ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதேவேளை வடக்கு மற்றும் மத்திய மலைநாட்டில் நிலவும் காணி பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்ட ஜனாதிபதி மக்களின் காணிகள் மக்களுக்கே சொந்தமாக்கப்பட வேண்டும் என்ற அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்றும் ஆணைக்குழுக்களை நியமிப்பது உள்ளிட்ட அதற்கான பல சாதகமான நடவடிக்கைகள் இதுவரை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் போரினால் வீடுகளை இழந்த மக்களின் நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வாக அந்த மக்களுக்கு 2 கட்டங்களின் கீழ் 13,000 வீடுகளை நிர்மாணிப்பதற்காக 2027 மற்றும் 2028 ஆண்டு வரவு செலவு திட்டங்களில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் முறைமை மற்றும் எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் பணிகள் குறித்து இங்கு உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்ததுடன் தொல்பொருள் திணைக்களம், வன பாதுகாப்பு திணைக்களம், மகாவலி அதிகார சபை போன்ற நிறுவனங்களின் பழைய கொள்கைகளின் அடிப்படையில் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் முகம் கொடுக்க நேர்ந்துள்ள பிரச்சனைகள் குறித்தும் பிரதிநிதிகள் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தினர். அந்த அனைத்து கருத்துக்களையும் கேட்டறிந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமிழ் மொழி மூலம் பேசும் மக்களின் பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு இவ்வாறான ஒரு கூட்டணியை உருவாக்குதல் தொடர்பில் அனைவருக்கும் தனது நன்றியையும் தெரிவித்தார். மேலும் சமூகத்தின் தவறான புரிதல்கள் எதுவும் ஏற்படாதவாறு பொதுவாக மக்கள் பிரச்சனைகள் குறித்து கவனம் செலுத்துமாறும் பிரதிநிதிகளிடம் ஜனாதிபதி கேட்டுக்கொண்டார். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.